முடிந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய ராஜா உட்பட அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட எல்லோரும் என்ன பேசுகிறார்கள்? புதிய கல்விக் கொள்கை குறித்து பேசுகிறார்கள், மும்மொழி கொள்கை குறித்து பேசுகிறார். இன்றைக்கு கூட்டம் எதற்காக நடைபெறுகிறது என்கிற புரிதல் கூட இல்லாமல் இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களை நடத்தவில்லையா என்கிற கேள்வி அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லோரும் கேட்டு சொல்லுங்கள் என்று நேற்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே பேசுகிறார். நீங்கள் என்ன காரணத்துக்காக இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுகிறது, இந்த அனைத்து கட்சி கூட்டங்கள் எல்லாம் கூட்டப்படுகின்றன என்கிற புரிதல் கூட இல்லாமல் நகருகிறீர்கள் ஒரு பக்கம். இன்னொன்று, உங்கள் குரலை அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லோருக்கும் முன்னிலையில் சொல்லியிருக்கலாமே. ஒன்றிய அரசில் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி யார் என்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சி தான். அப்போ உங்களுடைய குரலை நீங்க இன்றைக்கு நடக்கிற கூட்டத்துல ஏங்க நீங்க அச்ச உணர்வை கிளப்புறீங்க, ஏங்க பதட்டமான சூழலை உருவாக்குறீங்க? அப்படியெல்லாம் எந்த அறிவிப்பும் இல்லை. ஏன்னா பேசுவதற்கு திராணி இல்லையா, தெம்பு இல்லையா? ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்து விட்டு பத்திரிகையாளர் சந்திப்பிலே போய் நின்று பேச வேண்டும்? எனவே இவர்களுக்குள் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை முன்னரே கண்டறிந்து ஒரு எச்சரிக்கை மணியை முதலமைச்சர் அடித்து விட்டார். இப்படி ஒரு சம்பவத்தை முதலமைச்சர் செய்வார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இந்த சம்பவத்தை முதலமைச்சர் செய்ததற்கு பிறகு இப்போது இவர்கள் கதறிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன்.